ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம மகாபாரதம் கதையோட 7வது தலைப்பை தான் பார்த்துட்ருக்கோம். நேற்றைய கதையில் 7வது தலைப்பில் கொஞ்சம் கதையை பார்த்தோம். இன்றைக்கி அதோடைய தொடர்ச்சியை அதோட கதையை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நேற்று சொன்ன கதையில் கடைசி பகுதியை மட்டும் ஒரு தடவை சொல்லிடுறேன் ஞாபகப்படுத்துறதுக்கு. கிருஷ்ண திவ்ய பயனான மக்களால் அழைக்கப்பட்டவர் பிற்காலத்தில் வேதங்களை தொகுத்ததால் வேதவியாசர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படலான்னு சொல்கிறாங்க. மகாபாரத கதையை கதை வடிவில் சொன்னவரும் வேதவியாசர்னு தான் சொல்கிறாங்க. இவர் தான் குழந்தையாக இருந்த கிருஷ்ண துவய பயனாவை தன்னுடன் அழைத்து கொண்டு பராசரர் கிளம்பினார். மத்சயகாந்தியை பிரியும் முன் மீன் வாசம் மத்சயகாந்தியை விட்டு விலகுது. நறுமணம் கமலம் வரத்தை அழிக்கிறாரு. இதனால் அது வர மனிதர்கள் யாருமே சுவாசித்திருக்காத தெய்வீக நறுமணம் மத்சயகாந்தி கிட்ட சேருது. இந்த உலகிலேயே இல்லாத ஒரு மலரின் நறுமணம் கொண்டவளாக மாறினாள் மத்சயகாந்தி. இந்த சிறப்பு வாய்ந்த நறுமணத்தால் உண்மையின் நறுமணம் சத்தியவதி என மக்கள் அழைக்க துவங்கினார். இது அவர் பால் அனைவரையும் ஈர்த்தது. சத்தியவதியை மணமுடிக்க கெஞ்சும் சாந்தனு. அவங்களுடைய கதையை பார்க்கலாம். ஒரு நாள் சத்தியவதியை பார்த்த சாந்தனு காதலில் விழுகிறான். சத்தியவதியின் தந்தையை சந்தித்து தனக்கு திருமணம் செய்து வைக்க கேட்குறான். மீனவர்களின் தலைவனாக தன்னளவில் ஒரு சிற்றரசராக தாசா இருந்தாலும் சக்கரவர்த்தியான சாந்தனு தனது வளர்ப்பு மகளை மணமுடிக்க கெஞ்சுவதை கவனித்த தாசா இதை சாதகமாக பயன்படுத்தி கொள்ள நினைக்கிறான். நான் என் மகளை உங்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டுமானா நீங்கள் அவளது குழந்தைகளை குரு வம்சத்தில் வாரிசாக முடிசூட்ட வேண்டும் என்று ஒரு நிபந்தனையை விதிக்கிறான். இதற்கு வாய்ப்பில்லை. நான் ஏற்கனவே என் மகனுக்கு பட்டம் அளித்து விட்டேன். குரு சாம்ராஜ்யத்துக்கு ஏற்ற சிறந்த அரசன் தேவரதனே என்றான் சாந்தனு. மீள முடியா காதலில் விழுந்துவிட்ட அரசனின் நிலையை ஏற்கனவே கவனித்து விட்ட மீனவன் தந்திரமாக, அப்படியானால் நீ என் மகளை மறந்துவிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்கிறான். தாசாவிடன் சாந்தனுவின் கெஞ்சல் அதிகரித்தது. சாந்தனுவின் கெஞ்சல் அதிகரிக்க அதிகரிக்க தன் வலையில் சாந்தனு நன்றாக சிக்கி கொண்டதை உணர்கிறான். தாசா தானாகவே சிக்கிக்கொண்ட பெருத்த மீன் வெளியேற முடியாதவாறு வலையை இறுக்க துவங்கினான். இனி நீதான் முடிவு செய்ய வேண்டும். என் மகள் உன் மனைவியாக வேண்டுமானால் அவளது வாரிசுகள் நாடள வேண்டும். உன்னால் இது முடியவிட்டால் திரும்பி சென்று உன் அரண்மனையில் சந்தோஷமாக இருந்து கொள்ளே சொல்லிடுறான் தாசா. அரண்மனைக்கு திரும்பிய சாந்தனு மீண்டும் சோகத்தில் மூழ்கிறான். சத்தியவதியை தம் மனதில் இருந்து விளக்க முடியாமல் தவிச்சிட்டு தன் தேசத்தின் மீதோ வேறு எதன் மீதுமோ கவனம் செலுத்த முடியாதவாறு சத்தியவதியின் நறுமணம் சாந்தனுவின் மீது தொடர்ந்து படையெடுத்தது. தன் தந்தையின் நிலையை கவனித்த தேவரதன், தேசத்தில் எல்லாமே குறைவர சரியாகத்தானே நடக்கிறது, உங்களுக்கு மட்டும் என்ன நடந்தது என்று கேட்டான். தன் மகனிடம் உண்மையை சொல்ல முடியாமல் எதுவும் இல்லை என்று தலையாட்டிவிட்டு அவமானத்தில் தலை குனிந்து அமர்ந்தான் சாந்தனு. கடமை தவறாத மகனாக சாந்தனுவை வேட்டையாட அழைத்து சென்ற தேர்ப்பாகனை தேடிக்கொண்டு சென்றான் தேவரதன். வேட்டைக்கு சென்றதிலிருந்து என் தந்தை முன்போல இல்லை, என்ன நடந்தது தெரியுமா என்று கேட்டான். என்ன நடந்தது என்பது எனக்கும் முழுமையாக தெரியாது. மீனவ தலைவனின் வீட்டிற்கு நான் தான் அழைத்து சென்றேன். பேரரசராக உற்சாகமும் அன்பும் ததும்ப உள்ளே சென்றார். ஆனால் வெளியே வரும்போது பேயறைந்த முகத்துடன் வந்தார் என்றான் தேர்ப்பாகன். பீஷ்மராகும் தேவரதன். நடந்ததை தெரிந்து கொள்ள நேராக மீனவ தலைவனின் வீட்டிற்கு செல்கிறான் தேவரதன். அங்கே தாசா அவர் என் மகளை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார். அவர்களது வாரிசுகள் நாடாள வேண்டும் என்பது மட்டுமே என் நிபந்தனை. இந்த எளிமையான நிபந்தனையை நிறைவேற்ற தடையாக நீதான் குறுக்கே நிற்கிறாய் என்றான் தேவரதன். இது ஒரு பிரச்சனையே இல்லை. நான் அரசனாக தேவையில்லை. எப்போதும் நான் அரச பதவியில் அமர மாட்டேன் என்று சத்தியம் செய்கிறான். சத்தியவதியின் குழந்தைகளையே அரசாளட்டும் என்றான். மீனவன் சிரித்துக்கொண்டே, இப்போது இளைஞனாக இருக்கும் துணிச்சலில் நீ இப்படி பேசுகிறாய். ஆனால் நாளை உனக்கு பிள்ளைகள் பிறந்தால் அவர்கள் அரியணைக்காக சண்டையிடுவார்கள் என்றான். சத்தியவதியின் குழந்தைகள் அரசனாக முடிசூடும் உரிமையை பெறுவதற்காக நான் என் வாழ்நாளில் திருமணம் செய்து குழந்தைக்கு தந்தையாக மாட்டேன் என்றான் தேவரதன்.
தனது மதிய உணவை உண்டு கொண்டிருந்த மீனவன் தன் முன் உணவாக இருந்த மீனில் இருந்த முட்களை கவனமாக நீக்கியபடியே சற்றே தலையை உயர்த்தி, இளைஞனே, நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நான் பாராட்டுகிறேன். ஆனால் வாழ்க்கை நிகழும் முறை பற்றி உனக்கு இன்னும் தெரியவில்லையே. நீ திருமணமோ செய்து கொள்ளாமல் இருந்தாலும் உனக்கு குழந்தை பிறக்கும் வாய்ப்பும் இருக்கிறதே என்றான். அப்போதுதான் தேவரதன் தன் ஆண்மையை தானே நீக்கிக் கொள்ளும் சாபத்தை எடுக்கிறான். எனக்கு குழந்தைகளே பிறக்க மாட்டார்கள். இப்போது முதல் நான் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாதவனாகிறேன். இது உங்களுக்கு திருப்தியானதாக இருக்கிறதா என்றார். இறுதியில் மீனவன் சம்மதிக்கிறான். மக்கள் அனைவரும் ஒரு ஆண் தனக்குத்தானே செய்து கொள்ளக்கூடிய கடுமையான செயல் இதுவே என்றனர். யாருடைய கட்டாயமும் இன்றி தனக்குத்தானே மிக மிக கடுமையாக நடந்து கொண்டதால் அப்போது முதல் தேவரதனை பீஷ்மா என அழைக்க துவங்கினர். சாந்தனு சத்தியவதியை திருமணம் செய்து கொள்கிறான். இன்னைக்கு 7வது தலைப்பு முடிஞ்சிருச்சு நண்பர்களே. நாளைக்கு தொடர்ச்சியாக 8வது தலைப்பை பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.